விஜய் ஈரோட்ல 3 பேரை தான் மெயினா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒன்னு ஸ்டாலின்ன்ற பேரை சொல்லாம முதலமைச்சருங்க இருக்கிறார். கொஞ்சம் கரூர் பீச்சோட இது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கு. ரெண்டாவது காளிங்க ராயன் எங்கேயோ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஹிஸ்டரியை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா வரவேற்கத்தக்கது. நமக்கு தெரிஞ்சது கல்லணை பத்தி தான் தெரியும். ஆனா காளிங்கராயன் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவரை சொல்லி அவர் எப்படி இந்த அணையை கட்டினாரு, தண்ணீருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படிங்கிறத சொல்லிட்டு அவனாசி எதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அப்படின்னு திமுக அரசை தாக்கியிருக்கிறாரு. மூணாவது பெரியார் எடுத்துட்டு பெரியாரை பத்தி நாங்க பேசுவோம், அண்ணாவை பத்தி நாங்க பேசுவோம், எம்ஜிஆரை பத்தி நாங்க பேசுவோம், நாங்க பேசாம யார் பேச போறா அப்படின்ட்டு அங்க இருக்கிறது அப்படியே கொஞ்சம் இழுத்து இது பண்ணிருக்கிறார். ஆனா செல்ஃபி தலைவராக தான் அவர் இருப்பார். தன்னை முன்னிலைப்படுத்தி தான் 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 அப்படிங்கிறதா இருப்பாரு. அதை கவலைப்படாதவங்க கட்டாயம் அவருக்காக ஓட்டு போடுங்க. அவருக்கு அப்புறம் அந்த கட்சி இருக்கிறது வாய்ப்பு கம்மி. அதனால இன்னும் எப்படியும் 20-30 வருஷத்துக்கு இருப்பார் அரசியல்ல. அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.